வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. இது தொடர்பாக நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பிகி பொய்யாமொழி அவர்கள், தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர், பள்ளி கல்வித்துறை செயலாளர், பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள், அதே மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் நேற்றைய தினம் வந்து ஆலோசனை நடத்தினாங்க. எப்படி வந்து மேல்முறையீடு பண்ண போகிறாங்க, மேல்முறையீடு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் வந்து குறைவு தான். தேர்வு வந்து நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியானது. அதில் ஒரு பகுதியாக வந்து பார்த்தோன்னா இப்போ ஆசிரியர்களோட விவரங்களை வந்து பள்ளி வாரியாக சேகரிக்க சொல்லிட்டாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெற வேண்டியவர்கள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கும் பணி முழு வீச்சில் நடந்து வருகிறது. ஸோ இதுக்கான அந்த ஒரு பிடிஎஃப்மே நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்டு, கேட்டகரி, டோட்டல் ஸ்ட்ரென்த்து, டெட் குவாலிஃபைடு, டெட் அன்குவாலிஃபைடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அனுப்பி அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கேட்குறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ இது வரைக்கும் அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 4 முறை டெட்டு வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யூனியன் மினிஸ்டரை சந்தித்து கேட்க போகிறத சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக தேர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா அமைச்சர் வந்து யாருமே பயப்பட வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெட் குவாலிஃபைடு, டெட் அன்குவாலிஃபைடு இதுக்கான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.